அல்லேலூயா. பேர் தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமா இருக்கிறீங்க. How many of you all joyful in God's presence? அல்லேலூயா. Hallelujah. திடீரென்று கூப்பிட்டு விட்டுட்டாங்க ஆண்டு வார்த்தையை ஷேர் பண்ண சொல்லி. They have invited me today to share the word of God. நான் என்ன நினைச்சேன்டா, பாஸ்டரை பார்த்தோன்னா பாஸ்டர் என்னை மெசேஜ் எடுப்பேன், நான் ரிலாக்ஸாக இருந்து கேட்கலாமான்னு நினைச்சேன். What did I think was, I saw a pastor has come today, Pastor J. Reuben, we welcome you. So he has come today. So I thought he's going to take the message so I can be relaxed and listen to the message. அல்லேலூயா. Hallelujah. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோட ஒரு சிறு குறிப்பிட்ட நேரம் அங்கே தியானிக்க விரும்புகிறேன். But I want to share the God's word very briefly. இந்த நாளில் நான் அங்கே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு தீர்க்க தரிசனம். Today the subject which I took to share with you, it is prophecy. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? What is called a prophecy? எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே அங்கே தீர்க்க தரிசனம் கிடைச்சது? How many of you all at the beginning of the year received prophecies for the year? யாராவது இருக்கிறீங்களா? How many of you all can raise your hands, Mr. Sachin? இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். There are many prophecies we have received, but there are some prophecies still it has not been fulfilled. அதற்கான காரணம் என்ன? Why these prophecies are not fulfilled in our lives? அங்கே தீர்க்க தரிசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது, தீர்க்க தரிசனம் என்பது தேவன் எங்களோடு பேசுவது காரியம், தேவன் எங்களுக்காக கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்லலாம். So prophecy, in a manner I can define, prophecy means it is the promise of God which he shares with us. அது நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு அங்கே அநேக காரணங்கள் இருக்கிறது. When these prophecies or this promise of God is not fulfilled in our life, there are many reasons behind it. காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய ஆலயத்தில் இருந்தோ தேவனுடைய மனுஷனுக்கூடாகவோ ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது, சொல்லப்படும் போது, அந்த தீர்க்க தரிசனத்தை மனுஷர்கள் மாத்திரமில்லை, தேவதூதர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பிசாசானவனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான், பிசாசானவனுடைய தூதனும் அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான் சொல்லி நாங்கள் பார்ப்போம். So you all should understand, when a prophecy as proclaimed in the church or by the God of man, these prophecies are heard not only to you or not only to us, it is heard by the angels, it is heard by the devil and all his cohorts. எல்லா பக்கத்தாலும் எங்களுக்கு உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனத்தை, எங்களுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனத்தை பலவிதமான இடத்திலே இருந்து அவர்கள் கேட்கிறதால அங்கே எங்களுக்குள்ளே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாத அளவுக்கு போராட்டங்கள் ஏற்படுகிறது. It is because many these kind of people or angels or evil, all of these many kind of creatures or beings, I should say, as they listen to prophecies, so there are trials or there are struggles has been caused or has been made to not to fulfill these prophecies in our lives. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே, இந்த ஆண்டின் தொடக்கத்திலே எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் பாஸ்டர் கிருஷாந்து கூட கிடைத்தது. So in the beginning of this year, like you, I also, Brother Bhavan, also received a prophecy from Pastor Krishanta. அங்கே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே 3 காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு கூடாக எனக்கு கிடைச்சது. God is going to fulfill 3 things in your life in this year. 2 வாரங்களுக்கு முன்பதாக நான் அவரோடு கதைத்து கொண்டிருக்கும் போது பாஸ்டர் கிருஷாந்த் சொன்னார், நான் போன கிழமையும் நான் இதை லைவிலே பார்த்தேன், ஸோ இந்த காரியங்கள் நிறைவேறி இருக்கிறதான்னு கேட்டார். So last week when I discussed with Pastor Krishanta, he questioned me
these prophecies which I told you has been fulfilled in your life? பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் 3 காரியங்கள் நிறைவேற்றி வேறு இருக்கிறது, இன்னும் ஒரு காரியத்துக்காக நான் தேவனிடத்திலே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். Yes, Pastor, as you said, all these 3 prophecies has been fulfilled, but yet I am praying for a special another thing. இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே அந்த காரியத்தையும் தேவன் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியாலே இந்த ஆண்டு முடிவிலே நான் தேவனுக்கு சாட்சியாக இந்த இடத்துல நிற்பேன் என்று சொன்னாங்க. So I believe even that that request which I have made to God, He will fulfill before end of this year. So end of this year I will be a testimony for you. Hallelujah. Hallelujah. அங்கே தீர்க்க தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது, அங்கே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தீர்க்க தரிசனம் கிடைத்த பொழுது என்னுடைய வாழ்க்கை அங்கே தீர்க்க தரிசனத்துக்கு எதிர்மாறாக இருந்தது. When I received the prophecies, but it was doubtful for me to believe these prophecies are going to be fulfilled in my life, because I saw my life was not aligned to these prophecies. தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவன் எங்களை குறித்துதான ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அங்கே பிசாசானவனுக்கு தெரியும் தேவன் எங்களை மேலே கொண்டு போகிறார், அங்கே எங்களுடைய வாழ்க்கை மாறப் போகிறது, அங்கே எங்களுடைய வாழ்க்கை அங்கே ஒரு பெரிய இடத்துக்கு போறதுன்றது பிசாசானவனுக்கு தெரியும். So when God releases the prophecies to us, even the devil hears that. Therefore, devil will put all kinds of barriers and struggles in our lives, not for us to not to fulfill these prophecies, because he knows our lives are going to change for the betterment. அதனாலே எங்களுடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டம் ஆரம்பிக்கிறது. Therefore, when at the time we receive the prophecies, the issues, the struggles begins. நான் வாசிப்போம் 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 18வது வசனம். So let us read a chapter from 1 Timothy, first chapter 1 book of 1 Timothy, chapter 1, verse 18. Amen. Timothy, my son, I am giving you this command in keeping with the prophecies once made about you, so that by recalling them you may fight the battle well. Amen. இந்த பகுதி கூட பார்க்கிறோம், அங்கே தீமோத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்துக்காக அவன் அங்கே போராட வேண்டியது, அவன் விசுவாசத்தோடு போராட வேண்டியதா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அந்த இடத்துக்கு கூட நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனம் வரும் பொழுது அதுக்கு எதிர்மறையான எதிர்மாறான காரியங்கள், அந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறாத படிக்கு அநேக காரியங்கள் பிசாசானவனிடத்திலிருந்து எங்களுடைய எனிமியிலிருந்து அங்கே எழும்பிக் கொண்டிருக்கும். ஆனாலும் தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமானது ஒரு போதுமே தரையிலே விழாது. அது கண்டிப்பா தேவனாலே அது நிறைவேறும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் என்ன செய்வோம், அங்கே போராட வேணும். அந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளேயே நாங்கள் ஜெயம் கொள்ளும்படியாக நாங்கள் போராட வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். So as we read this, we can clearly understand whenever we have received prophecies, we need to fight the battle, because always the devil tried to put barriers, struggles in our life for us not to receive that prophecy, or for us not to see that prophecy is fulfilled in our lives. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பின்மாற்றங்கள், அங்கே தேவனை விட்டு தூரமா போவதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களே இருந்தால்,
அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனாலும் அவர்களுக்கு போராட்டம் வரும்பொழுது தங்களுடைய விசுவாசத்திலிருந்து விலகி தேவனை விட்டு அங்கே தூரமாய் போயிடுகிறார்கள். அதனாலே அவர்கள் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை சுகந்தரிக்க முடியாத படிக்கு, ஜெயம் கொள்ள முடியாத படிக்கு பிசாசானவன் அவர்களை திசை திருப்பி கொண்டு போயிடுகிறான். So why there is so many backsliding in the believers' lives today? Because they are not prepared to face the struggles, persecutions or difficulties which devil creates in our life not to fulfill the prophecy. அதனாலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிற அந்த வார்த்தைகளை வைத்து அங்கே தேவனோடும் மனுஷனோடும் பிசாசானவனோடும் போராடி நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Therefore, so as we receive the word of God, we need to fight the good fight of faith, fight the warfare with the evil spirits and also with men who stand against us. அங்கே நாங்கள் லூக்காவிலே பார்க்கணும். லூக்கா 1வது அதிகாரம் 31வது வசனத்திலே தேவதூதன் வந்து மரியாளுக்கு அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு வாக்கை கொடுக்கிறார். So Luke chapter 1 we can see verse 31. The angel of God appears to Mary and speak a prophecy to her. அங்கே மரியாளுக்கு அந்த இடத்திலே தேவதூதன் சொல்லுகிற வார்த்தையானது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி. So angel of God prophesied over Mary that she will conceive and give birth to a son, and it is called and she will call him as Jesus. அங்கே இயேசு என்று சொன்னால் மீட்பர் அல்லது இரட்சகர் என்று அர்த்தமாம். So what is the meaning of Jesus is the savior, the messiah. பாருங்கள், அந்த பகுதியிலே அங்கே லூக்காவில் எழுதின நிருபத்தின்படி மரியாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுகிறாள். அங்கே பெற்ற இயேசு இந்த உலகத்திலே பிறந்த உடனே அங்கே ஏரோது ராஜாவினால் கட்டளையிடப்படுகிறது. எல்லா 2 வயசுக்குட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் அங்கே கொல்ல சொல்லி கட்டளை வருகிறது. As it is prophesied by the angel of God, Mary conceived, get pregnant, and she deliver a baby boy. As soon as this prophecy begins to fulfill, there was enemy started through Herod the king. She started persecution. அங்கே அந்த பகுதி கூட நாங்க பார்த்தோமே, ஆனால் இயேசு என்றவர் இரட்சகர் இந்த பூமியிலே பிறக்கிறார். ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு எதிர்மறையான காரியம்தான் நடக்கிறது. ரட்சிக்க வேண்டிய ஒருத்தர் இரட்சகர் பிறந்த உடனேயே அங்கே குழந்தைகள், அவருக்கு இணையான குழந்தைகள் எல்லாம் அழிக்கப்படுறார்கள். அங்கே அழிவு நடக்கிறது. As you can see when you read the word of God, as soon as Jesus was born in Bethlehem, the battle begins. The enemy started to kill through the King Herod all the same age old babies. ஏனென்று சொன்னால் தேவன் இந்த பூமியிலே, அதாவது தேவனுடைய ஆலயத்திலே இருந்தோ தேவனுடைய மனுஷனுக்கூடாகவோ வருகிற தீர்க்க தரிசனம் என்ன உங்களை மாற்றப் போகிறது, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று சொல்லி பிசாசானவனுக்கு தெரியும். மரியாளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டது போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பொழுது அநேக போராட்டங்கள் இருக்கும். As it happened in Mary's life, it is happening in our lives too. When we receive prophecies in the church or from a man of God, the battle begins. Enemy begins persecution. லூக்காவிலே பார்க்கிறோம், குழந்தைகள் அழிக்கப்பட்டாலும் மரியாளும் யோசேப்பும் தங்களுடைய விசுவாசத்தை தளர விடாது அந்த இரட்சகரை மீட்கும்படியாக, அந்த உலகத்தை மீட்கும்படியாக அந்த தேவனுடைய தீர்க்க தரிசனம் அந்த போராட்டங்களின் மத்தியிலும் அந்த அழிவுக்கு மத்தியிலும் அங்கே நிறைவேறினதுன்னு சொல்லி பார்க்கிறோம். Even in the middle of the battle, Mary or Joseph, they did not backslide, they did not give up the faith, they fought the fight of faith, and we can see the prophecy is fulfilled. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமே. ஆனால் Revelation chapter number 12 verse 7, if we read and see,
அல்- And there was in heaven Michael and his angels fought against the dragon, and the dragon fought and his angels. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே தேவனுடைய வார்த்தை நிறைவேறாத படிக்கு, தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாத படிக்கு, அங்கே பிசாசானவனும் தேவ தூதர்களும் அங்கே வானத்திலே எங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். So devil and his cohorts and all the evil spirit, they fight against us without letting the prophecies to be fulfilled in our lives. ஆனாலும் ஃபைனலி அங்கே முடிவிலே தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய தீர்க்க தரிசனம், தேவனுடைய வார்த்தை தான் அங்கே ஜெயம் கொள்ளுகிறது. Finally, God's word receives the victory. அல்லேலூயா. Hallelujah. அங்கே தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டுமே. ஆனால் தேவனுடைய அங்கே தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க, தேவனுடைய ஆலயத்திலே அங்கே தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு ஜெயித்தவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக, விசுவாசத்தோடு தேவனை அங்கே ஆராதிக்கும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டவர்களாக So இருக்கிறோம். what God is expecting us, hold the promise of God or hold the prophecy of God, and then fight the battle and praise him and bring glory to him. இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போமானால், லூக்கா 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கே தேவன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அங்கே இயேசுவை குறித்து ஒரு வசனத்தை சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி. Another scripture we can read in Luke chapter number 4. Luke chapter number 3, Luke chapter number 3 verse 22, where God testify, Jesus is my beloved son. அங்கே 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே தேவன் இயேசுவை குறித்து அங்கே ஒரு வசனத்தை கூறுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று. In Luke chapter number 3 verse 22, God testifies, Jesus is my beloved son. அங்கே 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கே பிசாசானவன் இயேசுவை பார்த்து கேட்கிறார், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லி. In Luke chapter number 4 verse number 3, devil also asks Jesus the same question, are you the beloved son? அல்லேலூயா. ஆனபடியாலே தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அதுக்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் பொழுது, நாங்கள் அங்கே தேவனிடத்திலே விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் பற்றி கொண்டு தேவன் அண்டையிலே இன்னும் கிட்டி சேர உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Therefore, when we receive God's promises, when we receive the prophecies from God, we need to hold our faith and go more closer to God, even whatever the negative things happens in our life through the enemy, the devil. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்களே இருந்தால், தாவீது அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அங்கே சவுலினால் துரத்தப்படுகிறார். குகையா அங்கே ஒளித்து இருந்து தாவீது தன்னுடைய வாழ்க்கையை அங்கே ஆரம்பிக்கிறார்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். Even in the Old Testament of the Bible, you can see there is a king named David. When he was appointed and anointed as a king, again the enemy begins to persecute him through King Saul. அந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நாங்க பார்ப்போமே, ஆனால் தேவன் தாவீது ராஜாவை அங்கே சிங்காசனத்துக்கு உயர்த்தி கொண்டு போகிறார். பிசாசானவனோ தாவீது ராஜாவை குகைக்குள்ளே தள்ளி கொண்டு போகிறான். So if you see the King David's life, God tried to lift David to raise him as a king, keep him on the throne, but the devil tries to chase him into the caves. ஆனாலும் அவன் தாவீது ராஜா தேவனை அங்கே விட்டு விலகவில்லை. என்னதான் போராட்டம் வந்தாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஓடி ஓடி தேவனை இன்னும் அதிகமாக இறுக பற்றி கொண்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். If you can read the scriptures, the David's life, whatever the persecution, whatever the battles was, David never gave up. He tried and he went closer and closer to God. அங்கே சங்கீதம் 18வது அதிகாரம் 34வது வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறான், கர்த்தர் என் கைகளை யுத்தத்துக்கு பயிற்சிவிக்கிறார்னு சொல்லி. What is the
psalm, brother? சங்கீதம் 18:34. Psalm 30. 18:34. Sorry. Psalm 18:34 says, God trains my hands for war. அங்கே அதனாலே அவன் அங்கே தாவீது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுதும் அங்கே தேவனை விசுவாசித்தான், தேவனை இன்னும் அதிகமாக பற்று கொண்டான். என்ன காரணம் என்ன? தேவன் அவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அங்கே தேவனை பார்த்து சங்கீதங்களால் பாடி அங்கே ஆராதித்து அவன் ஒவ்வொரு போராட்டங்களையும் கடந்து போகும் பொழுதும் அங்கே அவன் ஒரு விசுவாசத்தை தனக்குள்ளே வைத்திருந்தான். தேவன் என்னை யுத்தத்துக்கு பயிற்சிவிக்கிறார்னு சொல்லி. So whatever the battle, whatever the persecution, whatever the negative things King David experienced in his life, but he held on to his faith, and he said, God trains my hands for the battle. அல்லேலூயா. Hallelujah. அதனாலே எங்களுடைய வாழ்க்கையில யாருடைய வாழ்க்கையில எல்லாம் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறலையோ, அதற்கு எதிர்மாறான காரியங்கள் நடக்கிறதோ, நீங்கள் தேவனுடைய பாதத்திலே சந்தோஷமாக தேவனை இன்னும் அதிகமாய் பற்றி கொள்ள வேண்டும். என்றால் அதுக்கு எதிர்மாறான காரியங்கள், எதிர்மாறான போராட்டங்கள் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிற காலம் அங்கே நெருங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி. Therefore, brother, sister, if you have received a prophecy and you are still expecting that prophecy is fulfilled, and if you are facing negative things happening in your life, or still persecution is going in your life apart from the prophecy, then I would like to tell you, you need to go more closer to God. You have to increase in the relationship with God so that the prophecy can be fulfilled. Even when these negative things happens in your life, it is an identification that the prophecy is going to already be fulfilled. So you need to be confident and stand still. அல்லேலூயா. Hallelujah. ஆகையாலே உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்தி கொண்டு தேவனை கிட்டி சேருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவும், பெரிதான காரியங்களை செய்யவும் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். Therefore, strengthen your faith and go closer to God. Have intimacy relationship with God, and God will fulfill whatever He has promised you. அல்லேலூயா. Hallelujah. யாவரும் தலைகளை தாழ்த்தி அங்கே தேவனுடைய சமூகத்திலே அங்கே ஒப்பு கொடுப்போம். So let us everyone bow our heads and then dedicate ourselves to God. இந்த நாளிலும் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அங்கே தொடும்படியாகவும், எங்கள் ஒவ்வொருடைய விசுவாசத்தையும் தேவன் அதிகரிக்கும்படியாகவும், தேவன் என்னென்ன வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்தாரோ அதை நாங்கள் ஜெயம் கொண்டு அதை போராடி தேவனுடைய கரத்திலே அங்கே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜனங்களாக எங்களை மாற்றும்படியாக ஒவ்வொருத்தரும் வாய்களை திறந்து தேவனிடத்திலே கேட்போம். So let us everyone ask God to make us an overcomers. Whatever the persecution, whatever the struggles enemy puts in our life, God help us to be overcomers, the victorious people, holding our faith and receiving and seeing all the promises fulfilled. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you for this beautiful evening as you have loved us. இந்த வேளையிலும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Father, we pray for everyone who has come and attended the service today. உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, என்னென்ன போராட்டத்தோடு என்னென்ன nokathodu இந்த இடத்துக்கு வந்தார்களோ நாங்கள் அறியோம் தகப்பனே. We do not know what is their heart desires, what are desires they have come today to the service. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவரீர் உள்ளான இருதயங்களை பார்க்கிறீர் ஆண்டவரே. God sees our heart, but men, they see only the outer face. அப்பா, நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அறிகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. Father, you knew everyone. என்ன வேண்டுதலோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் அவர்களுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Whatever the desires, with what desires they have come today, whatever the prayer request, Father,
fulfill every need, every desire. ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய வல்லமையினால், உம்முடைய பரிசுத்த ஆவியினால், உம்முடைய வரங்களினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. With your power, with your anointing, with your gifts, with your Holy Spirit, fill every one of us. மிகுதியாய் இருக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க கூட இருங்க, நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. Be with us and guide us the balanced time in the balanced activities in the service. தொடர்ந்தும் நீங்க வார்த்தையை கொண்டு வருகிறவர்களை அங்கே பொறுப்படுத்தி அவர்கள் கூடாக எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Continually guide us through the Holy Spirit as we hear the other sermon too. எல்லா துதி கன மகிமை மக்கிய செலுத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Every glory and thanksgiving we give unto you in Jesus' name. Amen.